ஸ்நேகனோட மனைவி கன்னிகாவுக்கு பிரசவத்துக்கு அப்புறமா காலில் சில வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதாவும் அதுக்காக மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காக தகவல் வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை சொல்ல பார்க்கலாம். பொதுவாக ஒரு குழந்தை பெற்றெடுத்தாலே தாய்மாரோட உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் டவுனாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்நேகனோட மனைவி கன்னிகாவுக்கு இரட்டை பெண் குழந்தைகள். 2 பிரசவத்துக்கு அப்புறமா அவங்களோட உடல்நிலையில் சில அப்சர்டர்ஸ் வந்து தான் இருக்குது. அதுக்காகவே அவர் வீட்டில் பிரத்யேகமாக ஒரு மருத்துவ குழு தயார் செய்து எந்த நேரத்தில் எந்த விதமான ஒரு முதலுதவி தேவைப்பட்டாலும் உடல்நிலையில் சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மருத்துவர் வந்து வீட்டை நியமிச்சிருக்காராம். இப்படி இருக்கும்போது கடந்த ஒரு 4-5 நாட்களாகவே ஸ்நேகனோட மனைவி கன்னிகாவுக்கு காலில் லைட்டாக வீக்கம் ஏற்படுறதாகவும், பொதுவாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு காலில் வீக்கம் ஏற்படுறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் இப்போ ஸ்நேகன் மனைவி கன்னிகாவுக்கு ஆஃப்டர் ப்ரெக்னன்சி, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் சில நேரங்களில் அவங்களோட கால்களில் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கால் வந்து நார்மல் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஆஃப்டர் ப்ரெக்னன்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரெக்னன்சியாக நீங்கள் இருக்கும்போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட சகஜமான ஒன்று தான். ஒரு 1 or 2 வீக்ஸ் போனதுக்கப்புறமா உங்களோட உடலை வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஃபுட் எடுக்க ஆரம்பித்து ரெகுலராக வாக்கிங்லாம் போனதுக்கப்புறமா உடல்நிலை பழைய மாதிரி திரும்ப வந்துடும். ஸோ இதனாச்சு பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே போஸ்ட் டெலிவரி சிம்டம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சில அட்வைஸை கொடுத்துருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் ஸ்நேகனுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்திருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்நேகன் தன்னோட மனைவி கன்னிகா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ, டெலிவரிக்கு போனப்போ எடுக்கப்பட்ட சில வீடியோஸை அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு. கன்னிகா வீட்டில் சாமி கும்பிட்டு கிளம்புறதுல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிற வரைக்கும், அதே மாதிரி குழந்தைய பிறந்த அந்த குழந்தைய கையில் ஏந்துற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான வீடியோஸை ஒன்றா சேர்த்து கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக கன்னிகாவும் ஸ்நேகனும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பிரபலங்களும் ரசிகர்களும் ஸ்நேகன் கன்னிகாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் February 6 விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை ஒன்று படைச்சிருக்குதான். ஒரு ரொம்ப நாள் காத்திருப்புக்கு அப்புறமா அஜித் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து அமைய போகிற திரைப்படம் தான் இந்த விடாமுயற்சி திரைப்படம். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 3650 திரையரங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மலேசியாவில் மட்டும் இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சுருக்கிறதாகவும் அஃபிஷியலாக படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் இப்போ நார்த் அமெரிக்காவில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் ப்ரீ புக்கிங்கில் எவ்வளோ வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னா 2.1 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சுருக்குதான். தமிழ் படங்கள்லேயே விடாமுயற்சி திரைப்படத்துக்கு தான் ப்ரீ புக்கிங்கில் நார்த் அமெரிக்காவில் இந்த அளவுக்கு வந்து ஒரு வசூல் சாதனை கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், கூடிய சீக்கிரம் வேர்ல்டு வைடில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு 2-3 நாட்கள்லேயே 100 கோடி ரூபாய் எட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் படக்குழு சில விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.